அழுது அழுது சிவந்து வீங்கிய கண்களுடன் தாண்டவராயன் முயல் கடைசியாக தான் வந்தார். சுந்தரி தோணியில் ஏறியவுடன் அவள் பின்னால் மணிக்கிளியை அனுப்ப நினைத்தார் பெரியவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மணிக்கிளியும் மஞ்சுளா கிளியும் அந்த நேரத்தில் காட்டில் இல்லை. அவர்கள் காட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கல்யாணத்திற்கு சென்றிருந்தனர். பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காததால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளை முள்ளம்பன்றி பள்ளிக்கூடத்திற்கு தான் அனுப்ப வேண்டும். அங்கே குத்தி குத்தி சொல்லி கொடுக்கும்போது எந்த பிள்ளைதான் அடங்கி நடக்காது? அவள் அந்த மனித பிள்ளைகளுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டபோதே என் ரத்தம் கொதித்தது. மாதவி கரடியின் கண்களில் அப்போதும் கோபம் தெரிந்தது. அவள் விவரம் தெரியாத குழந்தைதானே மாதவி அக்கா. என்னோட மகளுக்கு ஏதாவது ஆச்சுனா அப்புறம் அப்புறம் என்று தாண்டவராயன் முயல் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அலறினான்.